ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 7ஆம் வகுப்பு பருவம் 3 எடுத்துக்காட்டு 3.4 பார்க்கலாம். a கூட்டல் b இன்டு a மைனஸ் b இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் என்னும் முற்றொருமையை பயன்படுத்தி சுருக்குக. நம்மளுக்கு இங்கே ஒரு முற்றொருமை கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 3x கூட்டல் 4 இன்டு 3x மைனஸ் 4. தீர்வு முதல்ல முற்றொருமை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இனி கொஸ்டின் எழுதிக்கலாம். 3x கூட்டல் 4 இன்டு 3x மைனஸ் 4. நம்மளுக்கு இப்போ கொஸ்டின் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம இப்படி மாற்றி எழுதிட்டாலே போதும். அதுக்கு ஏயோட மதிப்பு பியோட மதிப்பு தேவை. அப்போ கண்டுபிடிக்கலாம். ஏற்குடைய இடத்துல எல்லாம் இங்கே என்னது இருக்குது? 3x. அப்போ ஏயோட மதிப்பு என்னது? 3x. அப்புறமாட்டு பியர்குடைய இடத்துல என்னது இருக்குது? 4. சரிங்களா? அதனால பியோட மதிப்பு 4. இப்போ பாருங்க, இங்கேயும் ப்ளஸ் இங்கேயும் ப்ளஸ். அப்போ முன்னாடி என்னது ஏ. அப்போ ஏற்குடைய இடத்துல 3x. அதே மாதிரி இங்கே ஏற்குடைய இடத்துல என்னது? 3x. இந்த மாதிரி தான் நீங்கள் பார்க்கணும். பிரதியிடலாம். ஏயோட மதிப்பு 3x. அடுத்த அடுக்கில் 2, அதனால நம்மளும் 2ன்னு எழுதிக்கணும். மைனஸ் பியோட மதிப்பு என்னது? 4. இதோட அடுக்குலே 2. அப்போ நம்மளும் எழுதிக்கணும். இங்கே 2 உறுப்பு, அதனால ஹோல் ஸ்கொயர்னு போட்டோம். இங்கே ஒரே ஒரு உறுப்பு, அதனால டைரெக்டாக எழுதிருங்க. ஓகே, இப்போ பாருங்க, அடுக்கில் 2. அப்போ 3 2 வாட்டி எழுதி பெருக்கணும். 3 9. அடுத்து எக்ஸ் ஸ்கொயரோட மதிப்பு எக்ஸ் ஸ்கொயர் தான். 2 வாட்டி எக்ஸை எழுதினாலும் எக்ஸ் ஸ்கொயர் தான் கிடைக்கும். மைனஸ் இனி 4 2 வாட்டி எழுதி பெருக்குக்கோங்க. ஏன்னா அடுக்கில் 2, அதனால 4 16. இதுதான் இதோட ஆன்சர். இனி செகண்ட் சப்டிவிஷன். இங்கே நம்மளுக்கு நம்பராக கொடுத்துருக்காங்க. இதையும் நம்ம போன எடுத்துக்காட்டில் பார்த்துருக்கோம். அதாவது ஃபர்ஸ்ட் இதை பிரித்து எழுதிக்கணும். பாருங்க, 53 எதுக்கு பக்கத்தில் இருக்கு? 50க்கு பக்கத்தில். அப்போ 50ஐயும் 3ஐயும் கூட்டினா எனக்கு என்ன கிடைக்கும்? 53. அப்புறவு பெருக்கல் எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா 2 பிராக்கெட்னா நடுவில் பெருக்கல் இருக்குன்னு தான் அர்த்தம். இனி 47 எதுக்கு பக்கத்தில் இருக்கு? 50க்கு பக்கத்தில். 50ல் இருந்து 3 கழிச்சா எனக்கு என்ன கிடைக்கும்? 47ன்னு கிடைக்கும். இங்கே நீங்கள் 40 கூட்டல் 7 அப்படின்னு எழுதிக்கலாம். ஆனால் ஃபார்முலாவில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ரெண்டுமே சேமா இருக்கு. அதே மாதிரி இங்கே நம்ம சேமா தான் எழுதணும். ஓகேங்களா? இப்போ பாருங்க, ஏற்குடைய இடத்துல எல்லாம் என்னது இருக்கு? 50. அப்போ ஏயோட மதிப்பு 50. இனி பீர்குடைய இடத்துல என்னது இருக்கு? 3. அப்போ பியோட மதிப்பு என்னது? 3. பிரதியிடலாம். ஏக்கு பதில் 50. அடுத்த அடுக்கில் 2. அப்போ நம்மளும் ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். மைனஸ் பியோட மதிப்பு 3, அதோட அடுக்கில் 2. ஓகே, இப்போ பாருங்க, 5 2 வாட்டி எழுதி பெருக்கணும். ஏன்னா அடுக்கில் 2. சரிங்களா? 5 25. இனி இங்கே 0 இருக்கா? அடுக்கில் 2. அப்போ 2 0ன்னு நீங்கள் எழுதிக்கணும். மைனஸ் இது 2. ஓகே, இப்போ பாருங்க, 3 2 வாட்டி எழுதி பெருக்கலாம். 3 9. இப்போ 2500ல இருந்து 9 கழிக்க போகிறோம். கழிக்கலாம். 2500 9. அதுக்கு கடன் வாங்கணும். இங்கே இருந்தால் வாங்க முடியும். அப்போ இது 4 ஆகிடும், இது 10 ஆகிடும். திரும்ப இது 9 ஆகும், இது 10 ஆகிடும். சரிங்களா? வேணா கேன்சல் பண்ணி 10ன்னு எழுதிக்கலாம். 10லேருந்து 9 கழிச்சா 1. இனி 9 எழுதிருங்க, 4 எழுதுங்க, 2 எழுதிருங்க. அப்போ கழிச்சா என்ன கிடைக்குது? 2491. இதுதான் இதோட ஆன்சர். இனி எடுத்துக்காட்டு 3.5 பார்க்கலாம். பின்வரும் இயற்கணித கோவைகளை அதன் காரணிகளின் பெருக்கல் பலனாக எழுதுக. அதாவது பிரித்து எழுதிக்கணும். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் a இன்டு பி ஸ்கொயர். ஏயோட அடுக்கில் எதுவுமே இல்லை. அப்போ ஏயை மட்டும் எழுதிருங்க. பெருக்கல் பலனா எழுத கேட்குறாங்க. அப்போ நடுவில் பெருக்கல். இனி பாருங்க, பியோட அடுக்கில் 2. அப்போ பியை 2 வாட்டி எழுதணும். பெருக்குனா கூட உங்களுக்கு இதுதான் கிடைக்கும். ஏ மட்டும் தனியாக இருக்குது, அதை எழுதிருங்க. இனி பியையும் பெருக்குனா என்ன கிடைக்கும்? பி ஸ்கொயர். அதாவது பி 2 வாட்டி இருக்குது, அதனால பி எழுதிக்கிட்டு அதோட அடுக்கில் 2ன்னு எழுதிக்கணும். இதே மாதிரி செகண்ட் சப்டிவிஷன். ஃபர்ஸ்ட் மைனஸ் எழுதிடலாம். 3 வந்து 3ஆம் வாய்ப்பாடில் மட்டும்தான் வரும், அதனால அதையும் அப்படியே எடுத்து எழுதிருங்க. இப்போ பி மட்டும் தனியாக இருக்குது, அப்படியே எழுதிக்கலாம். கியூவோட அடுக்கில் 3 இருக்குது. அப்போ கியூவை 3 வாட்டி எழுதணும். கியூ இன்டு கியூ பெருக்குங்க. -3. பி மட்டும் தனியாக இருக்குது. அடுத்த கியூ வந்து 3 வாட்டி. அப்போ கியூ எழுதிக்கிட்டு அதோட அடுக்கில் 3. தேர்ட் சப்டிவிஷன். 12 வந்து 2ஆம் வாய்ப்பாடில் 6ஆம் வாய்ப்பாடில் எல்லாமே வரும், அதனால அதை டா ஃபார்மேட்டில் போட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ 2ஆம் வாய்ப்பாடுக்கு போடலாம். 6 2 12. திரும்பவும் 2ஆம் வாய்ப்பாடு. 3 2 6. இனி 3ஆம் வாய்ப்பாடு. 1 3 3. இப்போ சைடில் எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா? அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. 2 இன்டு அடுத்ததும் 2 தான், அடுத்த 3. 1 எழுதணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா பெருக்குன்னா அதே தான் வரும். இப்போ இதை பெருக்குங்க, 12 தான் கிடைக்கும். 2 4 3 12. இனி எம்மோட அடுக்கில் 2. அப்போ எம்மை 2 வாட்டி எழுதிடணும். அடுத்து என்னோட அடுக்குலேயும் 2. அப்போ என்னையும் 2 வாட்டி எழுதிருங்க. பி மட்டும் தனியாக இருக்குது, அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இதுதான் இதோட ஆன்சர். எடுத்துக்காட்டு 3.6 பார்க்கலாம். a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a கூட்டல் b இன்டு a மைனஸ் b என்னும் முற்றொருமையை பயன்படுத்தி பின்வருவனவற்றை காரணிப்படுத்துக. இங்கே நம்மளுக்கு முற்றொருமை கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் a ஸ்கொயர் மைனஸ் 1. ஓகே, தீர்வு முதல்ல முற்றொருமையை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன்.
இப்போ கொஸ்டின் எழுதிக்கலாம் ஏ ஸ்கொயர் அப்புறம் மைனஸ் 1 எப்படி எழுதிக்கலாம் 1 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அதாவது அடுக்கில் 2னா 1 2 வாட்டி எழுதி பெருக்கணும். ஓர் 1 1 எத்தனை வாட்டி எழுதி பெருக்கினாலும் 1 தான் கிடைக்கும். அப்போ நான் 1 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு ஃபார்முலாவில் இதோட அடுக்கில் 2 இருக்குது, அதே மாதிரி இதோட அடுக்குலேயும் 2 வரணும். அந்த மாதிரி நம்ம எழுதிக்கணும். இப்போ ஏயோட மதிப்பு பியோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம். ஏற்குடைய இடத்துல என்னது இருக்குது ஏ தான். இங்கே ஸ்கொயர் அப்போ ஏற்குடைய இடத்துல ஏ தான் இருக்குது. அதனால ஏயோட மதிப்பு ஏ தான். இனி பாருங்க இங்கே ஸ்கொயர் அப்போ பி கூடிய இடத்துல என்னது இருக்குது 1. அப்போ பியோட மதிப்பு 1. பிரதியிடலாமா? ஏயோட மதிப்பு ஏ தான் கூட்டல் பியோட மதிப்பு 1 இன்டு ஏயோட மதிப்பு ஏ தான் மைனஸ் பியோட மதிப்பு 1. இதுதான் இதோட ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன் தீர்வு ஃபர்ஸ்ட் முற்றோர்மே அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இனி கொஸ்டின் எழுதிக்கலாம் 9k² மைனஸ் 25. இப்போ பாருங்க இதோட அடுக்குல 2 இதோட அடுக்குல 2. இங்கே நம்மளுக்கு 2 உறுப்பு இருக்கு. அப்போ நம்ம ஹோல் ஸ்கொயர்னு இருக்கணும். அதே மாதிரி இதுலேயும் நம்ம ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட் அதை மாற்றிக்கலாம். பாருங்க ஃபர்ஸ்ட் 9 எப்படி எழுதலாம் 3 9 3 இன்ட்டு 3 பெருக்குனா 9 தான் கிடைக்கும். இப்போ 3 2 வாட்டி இருக்கிறதுனால 3 எழுதிக்கிட்டு அதோட அடுக்குல 2ன்னு எழுதிக்கணும். ஓகேங்களா? இப்போ பாருங்க இங்கே 3 இருக்கா, ஃபர்ஸ்ட் அதை எழுதிருங்க. அடுத்து இங்கே கே இருக்கு. அப்போ இங்கே ஸ்கொயர் அப்போ நான் ஹோல் ஸ்கொயர் இப்படின்னு பொதுவாக எழுதிக்கலாம். முதல்ல இந்த மாதிரி நீங்கள் மாற்றி எழுதிக்கணும். அடுத்த மைனஸ் இனி 25 அதை எப்படி எழுதலாம் 5 25 5 பேருக்குன்னா 25 தான் கிடைக்கும். இப்போ 5 2 வாட்டி இருக்கிறதுனால அதோட அடுக்கில் 2ன்னு எழுதிக்கணும். அப்போ நான் 25 எப்படி எழுதிக்கலாம் 5 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, இப்போ இதுலேயும் ஸ்கொயர் இருக்குது இதுலேயும் ஸ்கொயர் இருக்குது. இனி நம்ம ஏயோட மதிப்பு பியோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு பாருங்க இங்கே ஸ்கொயர் அப்போ ஏற்குடைய இடத்துல என்னது இருக்குது 3k. அதனால ஏயோட மதிப்பு 3k. இனி இங்கே ஸ்கொயர் அப்போ பி கூடிய இடத்துல என்னது இருக்குது 5. அதனால பியோட மதிப்பு 5. இப்போ பிரதியிடலாமா? ஏயோட மதிப்பு 3k கூட்டல் பியோட மதிப்பு என்னது 5 இன்டு ஏயோட மதிப்பு 3k ஃபார்முலாவில் மைனஸ் பியோட மதிப்பு 5. இதுதான் இதோட ஆன்சர். இனி தேர்ட் சப்டிவிஷன் போன சப்டிவிஷன் மாதிரி தான் இதே நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதிக்கலாம் 64x² மைனஸ் 81y². இப்போ 64 எப்படி எழுதலாம் 8 8 64 8 பேருக்குன்னா 64. அப்போ 8 2 வாட்டி இருக்கிறதுனால அதோட அடுக்கில் 2. இப்போ ஃபர்ஸ்ட் 8 எழுதிக்கலாம். அடுத்து இந்த எக்ஸ் எழுதிக்கோங்க. இங்கே ஸ்கொயர் அப்போ ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். இனி மைனஸ் 81 எப்படி எழுதலாம் 9 இன்ட்டு 9 9 81. 9 2 வாட்டி இருக்கிறதுனால அதோட அடுக்கில் 2. ஃபர்ஸ்ட் 9 எழுதுங்க. அடுத்து இந்த ஒய் எழுதிருங்க. இங்கே ஸ்கொயர் அப்போ ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஓகே, இனி ஏற்குடைய இடத்துல என்னது இருக்குது 8x. அப்போ ஏயோட மதிப்பு 8x. அப்புறமாட்டு பி கூடிய இடத்துல என்னது இருக்குது 9y. அப்போ பியோட மதிப்பு 9y. இப்போ பிரதியிடலாமா? ஏயோட மதிப்பு 8x நடுவில் கூட்டல் பியோட மதிப்பு 9y இன்டு திரும்பவும் ஏயோட மதிப்பு 8x நடுவில் மைனஸ் பியோட மதிப்பு 9y. இதுதான் இதோட ஆன்சர். இனி அடுத்த எடுத்துக்காட்டை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.